කිසිම සම්බන්ධයක් නැහැ. පාලන තියෙන්නේ පාලන තියෙන්නේ ප්‍රාන්තය යටින් තමයි යන්නේ. பாவேங்க தெளி வரதல் அது ஆட்டமா நான் போறோம் நீங்க வந்தாங்க ஐயோ இப்ப அது தமிழங்கல டிஎஸ் சொல்லி தானே நிக்கும் டிஎஸ் சொல்லணும் டிஎஸ் ஊடாக இந்த அமைப்புகள் சொல்லணும் சரியா நான் வந்து இந்த ஊர்ல என்ன அமைப்பு இருக்கு என்ன கிளப் எனக்கு தெரியாது அது நான் அம்பரந்து வரேன் எனக்கு தெரியும் இந்த சீரனே தெரியும் அப்ப இங்க இருக்கிற சமூக அமைப்புகளுக்கு கிளப்புகள் தான் சொல்லணும் சொல்லல தானே கொஞ்சம் பாருங்களேன் அது சொல்லல தானே நீங்க தெரியாம படுத்த வந்து மக்கள் ஆராய்ச்சி உங்களை கண்டது சரியானே மக்கள் தெரியாம வரல தெரியாம ஆராய்ச்சி நீங்க வந்துட்டீங்க சொல்லுங்க அதே நேரம் நீங்க திருப்பி சார் இன்னும் பிரதிநிதிக்கு மக்கள் தடை செய்து எல்லாரும் வெளிப்படுத்தி கொடுத்தாங்க என்ன பிரச்சனை கோல் பண்ணுங்க காமத்தோட என்ன கோல் பண்ணுங்க ஐயா கோல் கோமாரி சரிக்குறோம் கோயில போடுறாங்க எங்களுக்கு போனாங்க முடியும் ஆர்ப்பணம் பண்ணுங்க நாங்க சட்ட ரீதியா என்ன நடக்க பாக்குறோம் நான் சொல்றேன் வழக்கு போடுங்க அங்க டிஎஸ் இதுக்கு வந்தீங்க அவர் தவறு தெரியுமா அங்க பாருங்க ஐயா கதையை கேளுங்க ஐயா நாங்க ஒரு பிரச்சனை இது ஆஜ ரோட்டு ஐயா தெரியாது அப்ப நம்ம எடுப்போம் அனுமதி கொடுக்க ஆறு என்ன கட்டாண்டு என்ன வருதானே என்ன வந்தவங்க தொழில் வந்தாங்க பின்னால் பின்னால் அவனை வராது அதுல சண்டை பிடிச்சி பிரச்சனை பண்றதான் அவருக்கு இன்னும் பராமரி இங்க வரைக்கும் போட்டா ஆர்பிஐக்கும் மற்ற என்ன ஆர்பிஐக்கும் அதாரிட்டிக்கும் ஆர்டிடிக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அன்னைக்கு காவில மாட்டேன் එහෙම නෙවෙයි මම අහන්නේ ඩීඑස් මාතේ දැනුවත් කළා ඩීඑස් මාතේ නියෝජනය වෙන තමයි මේ ඩීඑස් මාතේ වල තියෙන්නේ ඩීඑස් මාතේ දැනුවත් කළා மாவட்ட சொல்றாரு டிஎஸ் வரை தெரியப்படுத்துறாங்க அப்படியே கேளுங்க டிஎஸ் தெரியப்படுத்துறாங்க ஓ சொல்லி சொன்னேன் ஆனா மக்கள்கிட்ட கிராம சம்பந்தமாக விருப்பமா இல்லையா ග්‍රාමනහරා ග්‍රාම නිලධාරි මහත්තයා වසම දැනුවත් කළා තියෙන්නේ අන්න விருப்பமா இல்லைன்னு உங்களை கேட்டான் இப்ப மக்கள் வட தெரிய வைக்கிறாங்க பரிவர்த்தனை நீங்க பிரதேச சபாவுக்கும் பொதுமக்களுக்கும் அறியப்படுத்தினா நாங்க இங்க வாரம் அறியப்படுத்தினா அவங்க அமைப்பாகிட்ட சொன்னேன் அதுல பாருங்க மேரதி ஏரியா ரெண்டு விரிதான் அதான் போர்டர் கிராம வாசம் அது மே අපි තියෙන්නේ බටහිර තමයි දැන්
ஆபீஸுக்கு போய் டிஎஸ் சொல்லுவோம், எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லை. டிஎஸ் சொன்ன கோரதிப்பட்டி பிரதேச சபைக்கு உட்பட்ட வெள்ளாவளி வட்டாரத்துக்குரிய கௌரவ உறுப்பினரும் பாலேரிவட்டை வட்டாரத்துக்குரிய கௌரவ உறுப்பினரும் உபதவிசாளரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய அயல் பிரதேச சபை மண்முனை தென்னெழில் பெற்ற பிரதேச சபையினுடைய சேர்மனும் எங்களுடன் இணைந்து இன்றைய தினம் எங்களுடைய சமூக மட்ட அமைப்புகள் சேர்ந்து இந்த தொல்லியல் இடத்துக்கான பதாதை அமைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், தொல்லியல்களுடைய மக்களுடன் சேர்ந்து நாங்கள் இதுக்கு பாரி எதிர்ப்பொன்றை வெளியிட்டிருந்தோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், அண்மைய நாட்களிலே திருகோணமலையிலே ஒரு புத்த சிலையை கூட வைத்து இந்த நாட்டிலே வடகிழக்கிலே தமிழர்களுக்குரிய பாரி அச்சுறுத்தலாக இந்த தொல்பொருள் திணைக்களமும் பொரஸ்டும் காணப்படுகின்றது நான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் இந்த பொரஸ்டும் இன்றைய காணி பயன்பாட்டு கூட்டத்துக்கு இன்றைக்கு வர வேண்டிய பொரஸ்ட் இன்று வரவில்லை. ஆகவே வடகிழக்கிலே இந்த பௌத்த மயமாக்கலை துரிதப்படுத்துவதற்கு இந்த என்பிபி என்ற பேரிலே வந்த அரசாங்கம் முன்னைய ஜேவிபியினுடைய கொள்கையை பின்பற்றி பலாத்காரமாக தமிழர் பகுதியிலே இந்த தொல்லியல் இடங்கள் இருக்கின்றது என்று சொல்லி இனங்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாட்டை தோற்றுவிட்டு எங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். அந்த வகையிலே இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுகிற விடயம், எங்களுடைய தமிழ் மக்கள் வடகிழக்கிலே இருக்கிற தமிழ் மக்களை நீங்கள் குழப்ப இயலாது. நாங்கள் எப்பவும் எங்களுடைய சமய புராண பூர்வீக நிலத்தை நாங்கள் தான் ஆள வேண்டும். நீங்கள் உங்களுடைய புத்தமயமாக்கல் தொல்பொருள் திணைக்களத்தை வைத்து எங்களுடைய நிலங்களை அபகரிக்க நீங்கள் கனவிலே கூட நினைக்கக்கூடாதுன்றதை நாங்கள் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே இந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த என்பிபி அரசாங்கத்திலே இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் கடந்த காலத்தில் ஒரு சில தமிழ் மக்கள் விட்ட தவறு, மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் ஒரு என்பிபி பாராளுமன்ற உருவாக்கினோம். பிரதேச சபைக்கும் பிரதேச சபை உறுப்பினர்களை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே இந்த என்பிபி ஜேவிபி போன்ற கட்சிகளுக்கு இந்த தமிழ் மக்கள் வாக்கு போட்டு எங்களை பாராளுமன்றமோ மாகாண சபையோ இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கோ இனியாவது நாங்கள் அனுப்பாமல் விட்டு எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களோட நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தான் உங்களோட கடைசி வரைக்கும் நிற்கும் என்ற செய்தியை நான் இந்த இடத்தில் கூறி இன்றைய தினம் இந்த பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நாங்கள் மேற்கொண்டு பயனாக பிரதேச செயலாளருடன் நாங்கள் தற்சமயம் உரையாடிவிட்டு தான் இங்கே வந்திருக்கின்றோம். பிரதேச செயலாளரிடம் நாங்கள் கூறிய விடயம், எங்களுடைய தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளில் பொது அமைப்புகளுடைய எதுவித சம்மதமும் இல்லாமல் எதுவிதமான கலந்துரையாடலும் இல்லாமல் இன்றைய தினம் தாங்கள் நினைத்தபடி வைபோஸாக வந்த ஆஃபீஸர் ஒரு வைபோஸா தங்களோட காட்சி கொண்டிருந்தவர். அவர்கிட்ட நாங்கள் எத்தனையோ தரம் தாழ்மையாக சொன்னாங்க. ஒரு கதையும் கேட்காம தொல்லியல் திணைக்களம் சொன்னது நாங்கள் நிறுவியே தீர்வோம்னு சொன்னாங்க இன்றைக்கு. ஆனால் எங்களுடைய மக்கள பலத்தால நாங்கள் இன்றைய தினம் இந்த தொல்லியல் திணைக்களத்தினுடைய பதாதையை நாங்கள் நிறுவுவதற்கே விடவில்லை. அந்த வகையிலே டிஎஸ் நாங்கள் கலந்துரையாடல் மேற்கொண்டு 3 விடயங்கள் டிஎஸ் சொல்லியிருக்கின்றார். முதலாவது பொதுமக்களுடன் கதைக்க வேண்டும், பொது அமைப்புகளுடன் கதைக்க வேண்டும். பிரதேச சபையினுடைய வீதியிலே பதாதையோ எதுவித வேலை திட்டங்களும் செய்யக்கூட பிரதேச சபையினுடைய அனுமதி வேணும். அந்த அனுமதியும் இல்லை. எதிர்வரும் காலத்தில் நீங்கள் இந்த 34 இடத்தை நீங்கள் அடையாளப்படுத்திருக்கீங்க. 34 இடத்துக்கும் சென்று ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு பொது அமைப்புகளுடன் கலந்துரையாட வேண்டும். அதன் பின்னர் தான் நீங்கள் இந்த போட் நாட்டுறதோ இங்கே தொல்பொருள் இருக்கிறதோ என்றதை நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்ற செய்தியை இன்றைக்கு பிரதேச செயலர் சொல்றீங்க. அந்த வகையிலே நான் வெள்ளாவளி போலீஸ் ஓஐசி அடுத்தது சப் இன்ஸ்பெக்டரை நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐயா அவர்கள் வேட்டி சேனையிலே இந்த தொல்பொருள் திணைக்களத்தை விரட்டி அடித்தது போன்று நாங்கள் அன்று அவர் விரட்டி அடித்ததுக்கு பின்னர் அவர் இல்லாத நேரத்தில் இன்று பாராளுமன்ற அமர்வு வரவு செலவு திட்ட விவாதம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள இங்கே வந்து தங்களுடைய பதாதைகளை நடலாம் என்று வந்தவங்க. ஆனால் நாங்கள் மீண்டும்
சாணக்கியன் ஐயா அவர பாசறையில் வளர்ந்த நாங்கள் அவர் பாணியிலேயே மீண்டும் ஆர்ப்பாட்டம் செய்து அவங்களை விரட்டி அடித்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.